தமிழக அரசுடைய அடுத்த கட்ட நகர்வு இந்த விவகாரத்தில் எவ்வாறாக இருக்க போகிறது, அது தொடர்பான ஏதேனும் தகவல்கள் அரசு தரப்பு வட்டாரத்தில் இருந்து நமக்கு கிடைக்கப் பெறுகிறதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விளக்குவதற்காக இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த். அவரிடமிருந்து கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். அரவிந்த், இப்ப மருத்துவ படிப்பில் அந்த 85% உள்ஒதுக்கீடு வழங்கும் அரசாணையை ரத்தை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சது. அதையும் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இப்ப சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் டெல்லியில் இருக்கிறார்கள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல அமைச்சர்களையும் சந்திப்பதற்காக இப்படி ஒரு தீர்ப்பு தமிழக அரசுக்கு பாதகமாக அமைந்திருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வாக மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவோ ஆலோசனை நடத்துவதற்காகவோ ஏதேனும் விஷயங்கள் அந்த டெல்லியில் நடைபெறவிருக்கிறதா? அது தொடர்பான தகவல்கள் ஏதேனும் உள்ளதா? அரவிந்த், தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு தீர்ப்பு வரப்போகலாம் என்ற முன்னேற்பாடோடு தான் நேற்று இரவே தமிழக அரசின் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அதே போல சட்டத்துறை அதிகாரிகள் இரண்டு அதிகாரிகளுமே, இரண்டு அமைச்சக அதிகாரிகளுமே நேற்று இரவே டெல்லி வந்துவிட்டனர். இன்று காலை சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ஆகியோரும் டெல்லி வந்துள்ளனர். தற்போது அவர்கள் முன்வைக்கும் இதுதான், அதாவது தமிழகத்திற்கு நீட்டிலிருந்து விலக்கு பெற வேண்டும். இதைத்தான் அவர்கள் முன்வைக்கப் போகிறார்கள். இதற்குரிய நடவடிக்கைகள், இதற்குரிய ஆலோசனைகளுக்காகத்தான் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் அதே போல பிரதமர் அலுவலகத்தின் இணை அமைச்சரான ஜிதேந்தர் சிங் ஆகிய இந்த இரண்டு அமைச்சர்களையும் தற்போது சந்தித்துள்ளனர். அவர்கள் தரப்பில் இறுதி கட்டமாக நீட்டுக்கு எப்படியேனும் விலக்கு பெறுவதுதான் இவர்களுடைய ஒரே நடவடிக்கையா இருக்கு. அதற்குரிய நடவடிக்கையில் தான் இறங்கி வருகிறார்கள். அதே போல நாம் இதற்கு முன்பாக ஒரு 5-6 தினங்களுக்கு முன்பாகவே தமிழக அரசு நீட் விவகாரத்தில் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திற்கு ஒரு இடைக்காலமாக 2 வருடங்களுக்கான விலக்கு பெறுவதற்கான ஒரு அவசர சட்டத்தை முன்வைத்து இருக்கிறது. இந்த அவசர சட்டத்தின் அந்த டிராப்ட், அதாவது வரைவு மசோதாக்களை மத்திய சட்டம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சரிடம் கொடுத்திருக்கிறது என்ற செய்தியும் நாம் வெளியிட்டிருந்தோம். தற்போது தமிழக அரசு முன்னிருக்கும் ஒரே ஒரு ஏற்பாடு இது மட்டுமாகவே தான் இருக்கும். ஏனென்றால் தற்போதைய சூழலில் இதனை எதிர்த்து மீண்டும் உச்சநீதிமன்றம், அதாவது தற்போது இன்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் அந்த 85% உள் ஒதுக்கீடு எனப்படும் இன்னோஸ் ரிசர்வேஷனை மதுரை உயர்நீதிமன்றமானது தற்போது 2வது முறையாக, அதாவது மதுரை டிவிஷன் பெஞ்ச் ஆனதும் தற்போது ரத்து செய்துள்ளது. இந்நிலையில் இதனை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம், அதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் அப்படி மேல்முறையீடு செய்தால் அது எந்த அளவுக்கு நம்மால் அதனை அதனை எப்படி நம்மளால் சேவ் பண்ண முடியும், காப்பாற்ற முடியும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏனென்றால் இந்த வழக்கு எப்படி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்தது என்பதை பார்த்தேமானால் இது முதலாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்புதான் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேகார் தலைமையிலான அமர்வு முதலில் இந்த விவகாரத்தை நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லுங்கள், சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் என்ன தீர்ப்பு வழங்குகிறது என்பதை பொறுத்திருந்து அதற்கு பிறகு நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு வாருங்கள் என்றுதான் மனுதாரர்களை அங்கு அனுப்பினார்கள். மனுதாரர்களின் மனுவில் தான் சென்னை உயர்நீதிமன்றமானது தமிழக அரசின் அரசாணையை தற்போது ரத்து செய்துள்ளது. இந்நிலையில் தற்போது தமிழக அரசு முன்னிருக்கும் ஒரே வாய்ப்பு தான், அதாவது அவசர சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாக தமிழக அரசில் ஒரு குறிப்பிடும்படியாக 1 ஆண்டு அல்லது 2 ஆண்டுகளுக்கு நீட்டிலிருந்து விலக்கு பெற வேண்டும். இதுதான் தற்போது தமிழக அரசு முன்னிருக்கும் ஒரு வாய்ப்பாக உள்ளது. இந்நிலையில் இந்த ரத்து உத்தரவு மூலம் தமிழக அரசுக்கு மேலும் சில இடையூறுகள், மேலும் சில பிரஷர்கள் வந்துள்ளது. என்னவென்று பார்த்தால் தற்போதைய சூழலில் நீட் மூலமாக நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலுமே மருத்துவ கலந்தாய்வு முடிந்துவிட்டது. அதாவது கவுன்சிலிங், அதாவது கலந்தாய்வு முடிந்துவிட்டது. அட்மிஷன் ப்ராசஸ், அதாவது மாணவ சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் நாட்டிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் தற்போது வரை மருத்துவ மாணவர்களுக்கான கலந்தாய்வோ மாணவ சேர்க்கையோ இன்னும் தொடங்காமல் உள்ளது. தமிழகத்தில் இதனை ஏன் இத்தனை நாட்கள் தொடங்காமல் வைத்திருந்தது என்னவென்றால் இது போன்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது. எனவே அந்த வழக்கு விசாரணை தீர்ப்பு வரும் வரை தாங்கள் இந்த நீட், அதாவது மருத்துவ மாணவர் நுழைச்சேர்க்கையை தாங்கள் துவங்குவதில் காலதாமதம் ஏற்படும் என்ற காலதாமதமானது தொடர்ந்து செய்து வந்தார்கள். ஆனால் தற்போதைய சூழலில் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதால் உடனடியாக மருத்துவ மாணவர் சேர்க்கையும் கலந்தாயும் நாம் நடத்த வேண்டிய ஒரு சூழலில் தற்போது உள்ளோம். இந்நிலையில் தற்போது ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்குள்ளாக மாணவர் சேர்க்கை, அதாவது மருத்துவ மாணவர் சேர்க்கை முடிவு பெற்றாக வேண்டும். இன்னும் தற்போது வெறும் ஒரு 28-29 நாட்கள் மட்டுமே தமிழக அரசு கையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழக அரசு உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய இக்கட்டான சூழலில் தற்போது உள்ளது. இந்நிலையில் அவசர சட்டம் மூலமாக இதற்கு ஏதேனும் ஒரு தற்போது, அதாவது ஒரு ஆண்டோ அல்லது 2 ஆண்டுகளுக்கோ ஒரு நிவாரணம், ஒரு ரிலீஃப் பெறும் வகையில் தான் தமிழக அதிகாரிகள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். இன்று மாலைக்குள் இது தொடர்பான ஒரு சாதகமான பதில் தங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் தான் அவர்கள் ஒவ்வொரு அமைச்சக அதிகாரிகளுடன் பேசி வருகிறார்கள். முதலாவதாக இது போன்ற அவசர சட்டத்தை கொண்டு வருவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகத்திடமிருந்து அனுமதி பெற்றாக வேண்டும். அந்த அனுமதிக்காகத்தான் பல்வேறு தொடர்ந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று மாலைக்குள் அந்த அனுமதி தொடர்பான ஏதேனும் ஒரு சாதகமான பதில் தங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் தமிழக அரசு அதிகாரிகள் டெல்லியில் தற்போது முகாமிட்டுள்ளனர்.